வணக்கம். அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஐடி ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு தேவைப்படும் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ்ஸிலிருந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே ஆல் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ரிப்போர்ட் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும். அந்த பேஜில் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட் கிளிக் பண்ண உடனே ஒரு டவுன்லோடபுள் லிங்க் ஒன்று இருக்கும். அதில் தான் நம்ம இந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆண்டுக்கான ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் செஞ்சு இதில் இருக்கக்கூடிய விவரங்களை நாம் ஐடி ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாத ஊதிய உயர்வு, மாத சம்பள விகிதம், சிபிஎஸ் அல்லது ஜிபிஎஃப் டிடக்ஷன் போன்றவை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குது. ஜனவரி பிப்ரவரியில் நாம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸல் கால்குலேட்டரில் நாம் மார்ச் மாதம் சேலரி என்ட்ரி பண்ணாலே ஜனவரிக்கான ஆனுவல் இன்க்ரிமெண்ட் தானாக வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக ஐடி ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் ஐடி ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தனியாக தரேன். நன்றி, வணக்கம்.